ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. நம்ம சுற்றிலும் தேவ தூத சேனை நின்று கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு ஆத்துமாவுக்கு குறைஞ்சபட்ச 4 தூதன் ஆண்டவர் வச்சிருக்கார். உன் முன்னாடி ஒரு தூதன், பின்னாடி ஒரு தூதன், வலது பக்கம் ஒரு தூதன், இடது பக்கம் ஒரு தூதன். ஆண்டவர் குறைஞ்சபட்சம் 4 தூதனை வச்சிருக்கிறார். ஒரு தூதனுடைய சக்தி என்னன்னு தெரியுமா? ஒரு தூதன் இறங்கினான், அவன் 1,35,000 பேரை கொன்று போட்டான். ஹல்லேலூயா. ஒரு தூதனால் 1,35,000 பேரை அழித்து போடுவதற்கு கூடுமானால் உன்னை சுற்றிலும் தேவ தூத சேனை நின்று கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, உலகத்துல யார் சாபமும் உன் மேல பலிக்காது. கையை தட்டு. நீ ஏன் பயப்படுற? உன்னை சுற்றி ஆண்டவர் ஒரு பெரிய தூத சேனைய வச்சிருக்கா, ஒரு பெரிய பரிவாரத்தை வைத்திருக்கிறார். உலகத்தில் யார் உனக்கு எதிராய் நின்றாலும் அவர்கள் உன்னை ஜெயிக்க மாட்டார்கள். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார், அவன் பாளையத்தில் இறங்குவார், அவர் உன்னை விடுதலையாக்குவான். உன் எதிராளிகளோடு யுத்தம் செய்யும்படி என் ஆண்டவர் மிகாவேல் தூதனை உனக்கு அனுப்பி கொடுப்பா. தேவனுடைய யுத்தம் நடக்கும். தேவ தூத சேனை இறங்குமானால் உன் எதிராளிகள் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாக ஓடி போவார்கள். உன்னை சுற்றிலும் தேவ தூத சேனை உண்டு. ஆமென் சொல்லுங்க. அது மட்டுமல்ல, வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 91ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குகிறான். அவரோ தன்னுடைய சிறகுக்குள்ளே நம்மை வைத்திருக்கிறார். அவர் சிறகுதான் நமக்கு வேலி. உன் பக்கத்தில் 1000-10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகவே அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை காண்பாய். சிலருக்கு பயம் என்ன தெரியுமா? ஆனாலும் மந்திரத்துக்கெல்லாம் கொஞ்சம் சக்தி இருக்குல்ல, பில்லி சூரியத்துக்கெல்லாம் கொஞ்சம் சக்தி இருக்குல்ல, வாத அடிச்சிரும் இல்ல, பாத வந்துரும் இல்ல. தேவ பிள்ளையே, ஒரு வாதையும் இல்லை, ஒரு மந்திரமும் இல்லை, ஒரு தந்திரமும் இல்லை. யாரோ போடாப்புல கடையிலிருந்து விழுந்த முட்டை, யாரோ கையிலிருந்து விழுந்த எலுமிச்ச பழம், யாரோ கையிலிருந்து விழுந்த செம்பருத்தி பூ. அதனால வாழ்க்கையில நொந்து வேதனைப்பட்டு நீ இத்தனை காலம் செஞ்ச கிறிஸ்தவ வாழ்க்கையை குழிகொண்டி புதைச்சிராத. நம்பிக்கையோட இரு. கர்த்தர் தன் சிறகுக்குள் உன்னை வைத்து மறைத்து பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. வாத அடிச்சாமா? யாதுங்க வாத? கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடு. அது கேட்டா விடுவாத, மலவாத, கெடுவாத, குடுவாத பல வாதையும் இருக்காமா. இதுவரை ஒரு வாதையும் நம்ம கண்ணு முன்னாடி வரலங்க. அல்லேலூயா சொல்லு. நம்ம வாதையா இருந்தா வாதம் நம்ம விடுமா? விடாது. ஐயா, நீ தேவனுடைய பிள்ளையாயிருந்தால் வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரம் என்று சொன்னால் ஏதோ கட்ட வீடை பற்றி மாத்திரம் நினைச்சிடக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் இந்த மாமிச கூடாரத்தை விட்டு எடுபடுகிற சமயம் வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த சரீரமும் ஒரு கூடாரம் தான். நீ கட்டிய வீடும் ஒரு கூடாரம் தான். இந்த ஜெப ஆலயமும் ஒரு கூடாரம் தான். நீ தேவனுடைய பிள்ளை அல்லவா? யாராவது மந்திரவாதம் செஞ்சா ஒரே தலை சுத்து பாஸ்டர், பக்கத்து வீட்டுக்கார மந்திரவாதம். கூட்டத்துக்கு வரணும்னு நினைப்பேன், வராப்புல ஒரே வயத்து கிறக்கம், என்னன்னே தெரியல, வரணும்னு நினைப்பேன். உனக்கு ஒரு மன பிராந்தி. அல்லேலூயா. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அவர்களோடு இருப்பவரை பார்க்கலும் முன்னோடு இருக்கிறவர் பெரியவர்.
யாரு மந்திரம் செஞ்சா உனக்கு என்ன, யாரு சூரியம் பண்ணா உனக்கு என்ன, விட்டா என்ன? இந்த டிவி நம்ம எடுத்துட்டு இருக்காரு பாத்தீங்களா, வீடியோ எடுத்துட்டு இருக்காரு பாத்தீங்களா, இவர் நிக்கிறதுக்காக நாங்க ஒரு மேடை செஞ்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அங்க 3-4 பிள்ளைங்க படுத்திருக்கு பாத்தீங்களா, திரும்பி பார்க்காதீங்க. அந்த அந்த மேடை அண்ட கீழே வரைக்கும் எத்தனை மந்திரவாதம், எத்தனை செந்தூரம், எத்தனை எலுமிச்சம்பழம் காணிக்கப்பட்டு கீழே வரைக்கும் எத்தனை இருந்து தெரியுமா? ஆனா இதுவரைக்கும் நம்ம ஒண்ணுமே சேதப்படுத்தல. எலுமிச்சம்பழம் இருந்ததை எடுத்து கொண்டு வா, நல்ல சக்கரை போட்டு ஒரு ஜூஸ போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி குடிச்சு சந்தோஷப்பட்டிருக்கோம். நம்ம கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடு. அதனால நீ தேவனுடைய பிள்ளை, அவரோ தன்னுடைய சிறகுக்குள் உன்னை வைத்திருக்கிறார். உன் சரீரமாகிய கூடாரத்தை மந்திரம் தொடாது, சத்துரு தொடமாட்டார், பிசாசு தொட முடியாது. உனக்கு ஒரு மன பிராந்தி, ஹல்லேலூயா, அதை எரிஞ்சிரு. யாரும் உன்னை ஜெயிக்க முடியாது. அவனுடைய சிறகுக்குள் நீ பராமரிக்கப்படுகிறாய். நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நம் அனைவரையும் அவருடைய சிறகுக்குள்ளே வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினா சாத்தானை ஜெயித்து விட்டோ. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு.